நாட்டுக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டி நாடு முத்துக்கள் உடைத்து, அதுபோல சேர நாடு வேலை உடைத்து. உங்க நாட்டுக்கு இது பெருமை இருக்கா? சான்றோர்கள் உடைத்துன்னு இருக்கு. சான்றோர் உடைத்துன்னு பெருமை. அப்ப யார் கொடுத்திருக்கா? அது எங்களோட சான்றோர்கள், எங்க முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா. உங்க நாடு சான்றோர் உடைத்து, மத்த நாடு சான்றோர்கள் கிடையாதா? அப்படி கிடையாது. எங்க நாட்டுல அதிகமான அறிவாளிங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தங்கம் குறைச்சிருக்கோ கூட இருக்கோ, தங்கம் தானே. அது எப்படிங்க? இப்ப ரெண்டுத்தையும் எடை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் கூட இருக்கோ மதிப்பு அதிகமா இருக்கோ அதான் முதல்ல சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், தங்கம் இருக்குன்றதுக்காக. தங்கம் கூட இருக்கு குறைச்சிருக்கு அப்பாற்பட்ட விஷயம். சரிங்க, அது குறைச்சிருந்தாலும் கூட இருந்தாலும் தங்கம் தானே. சரி, நீங்க எதோட அதை ஒப்பிடுறீங்க? 5 பேர் இருந்தாலும் 6 பேர் இருந்தாலும் அறிவாளி தானே. சரிங்க, மாத்த முடியாதுல. அது யார் அதிகமா கூடுதலா இருக்காங்கன்றது ஒரு மதிப்பு போட்டா அதிகமா இருக்க பக்கம் தானே சொல்லுவோம். நெல்லு கரைத்திரும் வாய்க்கால் வடி ஓடி இங்கே புழுக்கும் புசியுமா. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உணரே அவர் போட்டு எல்லாருக்கும் மகிமலை. நல்ல மனுஷன் ஒருத்தருக்காக ஒட்டுமொத்தவருக்கு மழை பெய்யுது. அதுக்காக ஒட்டுமொத்தவர் கெட்டாலா இருக்குன்னு ஒருத்தர் நல்லா இருக்கு அப்படி மழை பெய்யாம இருக்கா? அப்படி கிடையாதுங்க. அப்ப என்ன அர்த்தங்க? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க?